வாபி சாபியும் இச்சிகோ இச்சியும் இது ஒரு வார்த்தை. ஓகேவா? ஜப்பானினுடைய ஒரு முக்கியமான வார்த்தைகள்ல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹரஹாசிப்பு, அந்த மாதிரி வாபி சாபி, இச்சிகோ இச்சி இதெல்லாம். ஓகேவா? இந்த இச்சிகோ இச்சி அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதனுடைய மீனிங் என்னன்றத. நம்மை சுற்றி கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டிருக்கின்ற உலகின் இந்த நிலையற்ற தன்மையின் அழகை சுட்டிக்காட்டும் தத்துவம் தான் வாபி சாபி. அழகை கச்சிதத்தில் தேடிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் அதை முழுமையற்ற குறைபாடுடைய விஷயங்களில்தான் தேட வேண்டும். இதனால்தான் விரிசல் விட்டுள்ள தேநீர் கோப்பைகள், ஒழுங்கற்ற வடிவத்துடன் கூடிய கோப்பைகள் போன்றவற்றிற்கு ஜப்பானியர்கள் மதிப்பளிக்கின்றனர். கச்சிதமற்ற, முழுமையற்ற, நிலையற்ற விஷயங்கள் தான் அழகானவை. ஏனெனில் அவைதான் இயற்கையை அப்படியே பிரதிபலிக்கின்றன. இதற்கு ஆதரவான இன்னொரு ஜப்பானிய தத்துவம் உள்ளது. அதன் பெயர் இச்சிகோ இச்சி. இக்கணம் இப்போது மட்டுமே இருக்கும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்று இச்சிகோ இச்சி